ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் விசில் தாங்க எடுத்து வச்சிருக்கேன். விசில் தானேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக யாருமே இருக்காதீங்க. குக்கர் வச்சிருக்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதாங்க பார்க்குறவங்களுக்கு புரியும். நான் பார்த்தீங்கன்னா 4 விசில் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, விசில் வந்தோடனே தண்ணிக்குள்ளே போட்டு அப்படியே எடுத்து வச்சுப்பீங்க. அதை விசில் ஓப்பன் பண்ணினா நீங்கள் கழுவ மாட்டீங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு டைம் நீங்கள் விசில் மூடி க்ளீன் பண்ணிக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட் சாப்பாடு செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். விசில் வரும், அந்த விசிலை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டு அப்படியே எடுத்து வச்சுப்போம். திரும்பவும் மறுநாள் காலையில் சாப்பாடு செய்வோம். மறுபடியும் அந்த விசில் வந்தோடனே தண்ணிக்குள்ளே போட்டு திரும்பவும் எடுத்து வச்சுப்போங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரத்தில் நம்ம சாப்பாடு வைக்கும்போது விசில் வராமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா குக்கர் மூடியை தூக்கி அடிச்சிருங்க. அதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக இருக்குங்க. அதனால குக்கர் விசிலை எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்குமே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா 4 விசில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களே பாருங்கள், 4 விசிலுமே நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கு. சாதம் பாருங்கள், உள்ளே ஃபுல்லாகவே அடைஞ்சிருக்குங்க. நமக்கு தெரியாமல் இருக்கும். வெளியில் இருக்கிறதுல நம்ம கழுவி எடுத்திருப்போம். அதே போல் உள்ளே இருந்துச்சு நம்ம கழுவ மாட்டோம் இல்லைங்களா? அதனால எப்போவுமே வாரத்தில் ஒரு டைமாவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைங்க. இப்போ இந்த 4 விசிலும் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம விசில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இது கூடவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா இருந்தால் ஆப்ப சோடா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் பேக்கிங் சோடாவும் எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா தோசை மாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நான் விம் ஜெல் லிக்விட் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்ககிட்ட விம் ஜெல் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் துணி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கை வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க. கலக்கி விட்ட பின்னாடி நீங்கள் அந்த விசிலில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் கலத்திடுங்க. கலத்ததுக்கு அப்புறம் தாங்க நல்லா கொதிச்சு வரும். உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வருங்க. அதே போல் பிளாஸ்டிக் மூடியை தண்ணிக்குள்ளேயும் போடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ் ஸ்டவ் கொதிக்கிறதுனால பிளாஸ்டிக் மூடியை அதுக்குள்ளே போட்டுறாதீங்க. பாருங்கள், நான் 4 விசில் இருக்கிற பிளாஸ்டிக் ஃபுல்லாகவே கழட்டிக்கிறேன். 4 விசிலுமே எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு விசிலில் பார்த்தீங்கன்னா கருப்பாகவே அழுக்கு படிஞ்சிருக்கு. மிச்சம் இருக்கிறது எல்லாத்துலேயுமே எண்ணெயும் படிஞ்சிருக்கு. நீங்களே பாருங்கள். இந்த விசிலை சூப்பராக யூஸ்ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாங்க. வாங்க எப்படி க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த விசிலை அந்த தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுக்கலாங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரே ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் அந்த விசிலை கொதிக்க வச்சு எடுக்கணுங்க. பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த குண்டாவை தூக்கி கீழே வச்சுக்கலாங்க. பாருங்கள், அந்த தண்ணிக்குள்ளே எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது நீங்களே பாருங்கள். உள்ளுக்குள்ளே அடைஞ்சிருக்க சாதம்லாம் கண்டிப்பாக வெளியில் வந்துடுங்க. நீங்களே பாருங்கள் அந்த தண்ணி எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது. ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சுட்டு ஒரு பிளேட்டும் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு விசிலாக எடுத்து வச்சுக்கலாங்க. நீங்களே பாருங்கள், விசில் ஃபுல்லாகவே சூடாக இருக்கும். அதனால நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க கையில் சூடு படாமல் இருக்கும். இப்போ நான் 4 விசிலுமே எடுத்துட்டேன். நீங்களே பாருங்கள், 4 விசிலுமே இருக்குது. இப்போ அந்த தண்ணியை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பிளேட்டை கீழே வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு கப் எடுத்துக்கோங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சுடு தண்ணி வச்சோம் இல்லையா, அதுலேருந்தே கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுமே கொஞ்சமாக நம்ம லிக்விட் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்ககிட்ட லிக்விட் இல்லைனா டயர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு ப்ரஷ்ஷு எடுத்துக்கோங்க. லிக்விட் தொட்டு நீங்கள் லைட்டாக தேய்ச்சா போதும். நீங்களே பாருங்கள், அந்த 4 பட்ட அழுக்கு எல்லாம் வெளியில் வந்துருங்க. வருஷ கணக்காக அழுக்கு இருந்தாலும் அது ஃபுல்லாகவே வெளியில் வந்துருங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு. இல்லாமல் லைட்டாக தான் நாங்கள் தேய்ச்சேன், அதுக்கே எல்லா அழுக்குமே வெளியில் வந்துடுச்சுங்க. அதே போல் நம்ம 4 விசிலுமே தேய்ச்சி எடுக்கணுங்க. நல்லா உள்ள வெளியேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேய்ங்க. அப்போ தாங்க எங்கேயாச்சும் அடைச்சிருந்தாங்க சாதம் எல்லாமே வெளியில் வருங்க நம்ம கழுவும் போது. பாருங்கள், 4 விசிலுமே நான் தேய்ச்சிக்கிட்டேன். நீங்கள் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த விசில் சூடாகவே இருக்கும். அதனால கொஞ்சம் விட்டு 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 நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், என்னால் கையில் தொட முடியலனாலும் கை பொறுக்கிற சூடில் இருக்குங்க. அதனால நான் ப்ரஷ்ஷை வச்சுட்டு நல்லா லிக்விடை தொட்டு தேய்ச்சிக்கிட்டேங்க. எல்லா கேப்புமே நீங்கள் தேய்ச்சி விடணுங்க, ஒரே கேப் விடாமல். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே விசில் தானேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காதீங்க. நம்ம எதுவுமே எதிர்பார்க்காத நேரத்தில் எதுவுமே நடக்குங்க. அதனால முன்னாடியே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க.
இப்போ பாருங்க, நான் தண்ணியை எடுத்துக்கிட்டேன். அந்த பிளாஸ்டிக் மூடியெல்லாம் எடுத்துட்டு திரும்பவும் நம்ம அதையும் க்ளீன் பண்ணிக்கலாங்க. அந்த பிளாஸ்டிக் மூடியிலும் நிறைய அழுக்கு இருக்கு, எண்ணெய் பிசுப்பும் இருக்குங்க. அதனால ப்ரஷ் வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. திரும்பவுமே எல்லா மூடியிலுமே நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு. பாருங்க, நான் எல்லா பிளாஸ்டிக்குமே தேய்ச்சிட்டேன். விசிலும் நல்லா தேய்ச்சிட்டுங்க. எல்லாமே நல்லா அழுக்கு விட்டுருக்குங்க. நான் சும்மா லைட்டாக தாங்க தேய்க்கிறேன், பாத்திரம் தேய்க்கிற மாதிரி. ஒரு வேளை பாருங்க, இந்த மாதிரி மூடியில் மேலே என்ன பிசுப்பு இருந்துச்சுன்னா சும்மா நீங்கள் கையில் வச்சு நகத்தால் அழுத்தினா போதுங்க, அது எல்லாம் ஈஸியாக வந்துடுங்க. இப்போ நம்ம கழுவிக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டுங்க. இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களே பாருங்கள், எவ்வளோ பழைய விசிலாக இருந்தாலும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப சுத்தமாக நீட்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்துட்டுங்க. நீங்களே பாருங்கள், எல்லா கேப்புமே நல்லா க்ளீனாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் முடிஞ்சிட்டு முன்னாடி கட்டாயம் இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணுங்க. மறந்து கூட இதை பண்ணாமல் விட்டுறாதீங்க. இப்போ இந்த குக்கர் மூடி விசில்லாம் ஒரு ஓர் கட்டும். ஒரு டம்ளரில் தண்ணி பிடிச்சிக்கலாங்க. தண்ணி பிடிச்சிட்டு ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அந்த ஓட்டைக்குள்ளே நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கீழே மூடியில் எத்தனை ஓட்டை இருக்கோ அத்தனை மூடியிலும் தண்ணி வெளியில் வரணுங்க. பாருங்க, அந்த விசில் இருக்கிற ஓட்டையில் 3 ஓட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த 3 ஓட்டையிலுமே தண்ணி வரணுங்க. அப்போ தான் அதில் ஏதாவது சளைஞ்சிருந்தாலும் வெளியில் வரும். நீங்களே பாருங்கள். இதே போல் நம்ம எல்லா விசிலுமே தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதில் இருக்கிற அடைஞ்சிக்கிற சாதம் எல்லாமே வெளியில் வந்துடும். ரொம்ப க்ளீனாக இருக்கும், ரொம்ப புதுசு போல் இருக்குங்க. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டுங்க. விசில் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்குது, ரொம்ப சுத்தமாக இருக்குங்க, ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுப்பு எதுவுமே இல்லை. எல்லா மூடிலையும் எல்லா ஓட்டிலையும் பாருங்கள், எதுவுமே அடைப்பு இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. நான் இப்போவும் சொல்கிறேங்க, விசில் தானேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நினைக்காதீங்க. நான் வெறும் வீடியோக்காக மட்டும் சொல்ல, நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, க்ளீன் பண்ணியும் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம எல்லா பிளாஸ்டிக் முடியும் எல்லா விசிலோட க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.